வணக்கம். எல்லாரும் குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு தமிழ் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம படித்தது எதுவுமே வரல. ஸ்கூல் புக்ஸ், நியூ புக்ஸ், பழைய சமச்சீர் புத்தகம், அதுக்கு முன்னாடி இருந்த 2005 எடிஷனில் இருந்த புக்ஸு. எல்லா புக்ஸையும் இப்போ நமக்கு பாடத்திட்டம் மாறினதுக்கப்புறம் இந்த எல்லா ரெஃபரன்ஸையும் படித்து நிறைய இன்ஸ்டியூட்டில் புக் வாங்கி படித்தோம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நம்ம படித்தது எதுவுமே கொஷின்ஸாக வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு பாடத்திட்டம் பழைய பாடத்திட்டத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இலக்கணம் பாடத்திட்டம் மாறினதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் டீகோட் பண்ணி வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தோம். அப்போயே கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடியது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதிகள்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும். எல்லா புத்தகங்கள் இருக்கக்கூடிய தரவாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தலைப்புகள் அகராதிகள், சொல்லகராதி பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் ரொம்பவே தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் சிலபஸ் டீகோட் பண்ணி. நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடியதில் நமக்கு ஏதாவது நெக்ஸ்ட் லெவலில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கூட நம்ம யோசிச்சு பதிலளிக்க முடியும். நிலையாக நம்ம படித்து எழுதக்கூடிய பகுதிகளில் இருந்து நமக்கு ரொம்ப அகராதிகள்லாம் தேடி ரொம்ப பழமையான சொற்கள்லாம் எடுத்து நம்ம இலக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம படிக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகளில் இருந்தோ நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளில் இருந்தோ சொற்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஓரளவு எளிமையாக பதில் கொடுத்துருக்க முடியும். அடிப்படையான தமிழறிவு இருக்கா அப்படிங்கிறத சோதிக்கிற மாதிரி தான் நமக்கு பாடத்திட்டத்தை மாற்றி கொடுத்தோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா தமிழில் புலமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சோதிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகவே இருந்தது. முன்னாடிலாம் நமக்கு பெரும்பாலும் 80லேருந்து 85 வினாக்கள் அப்படிங்கிறது பாடப்புத்தகத்தில் நேரடியாகவும் ஒரு 10லேருந்து 15 வினாக்கள், அதுவும் 2022 அடுத்து கேட்ட தமிழ் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு 10-15 வினாக்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கடினத்தன்மை உடையதா இருக்கும் இலக்கண அடிப்படையில். ஆனால் இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பரும் நமக்கு கொடுக்கல. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே அலர்ட் ஆயிருந்திருப்போம். இதுதான் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கொடுக்கல. ஆனால் சிலபஸில் ஒரு இடத்துல மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அழகு 7 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மற்ற பகுதிகள்லாம் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வினாக்கள் அப்படிங்கிறது இருந்தது மற்ற 6 அலகுகளில் இருந்து. அவங்க ஒரு ப்ரொபோஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்தந்த அலகுகள்ல இருந்து இத்தனை வினாக்கள் அப்படிங்கிறது கேட்கப்படும்ங்கிறது கிட்டத்தட்ட அதோட பொருந்தி வர்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. 2லேருந்து 3 வினாக்கள் அதிகமாகவோ இல்லைன்னா குறைவாகவோ ஒரு சில அலகுகளில் இருந்தது. ஒரு இடத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக சில இலக்கண வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இலக்கணங்களில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. தமிழ்ல எப்பவுமே இல்லாத அளவுக்கு கூற்று காரணம் அப்படிங்கிற வினாக்கள் நமக்கு அதிகமாக இருந்தது. அந்த கூற்றை வாசிச்சு அதுக்கு கீழே அதோட பொருந்தக்கூடிய விதியை படிச்சு நம்ம பெரும்பாலும் சில இடங்கள்ல அந்த விகுதிகள் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சு இலக்கணங்கள் படிச்சிருந்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்ம இலக்கண அடிப்படையிலையும் பதில் கொடுக்க முடியும். இலக்கியத்தின் அடிப்படையில் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை சொற்களுமே நமக்கு அகராதியில இருந்து தான் கேட்டிருக்காங்க. மரபு தொடர் பொருளாகட்டும், உவமை தொடர் பொருளாகட்டும், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகெல்லாம் எத்தனையோ புணர்ச்சி விதிகள் நமக்கு பாடப்புத்தகத்துல இருக்குது. எல்லா பாடப்புத்தகத்திலையும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை புதிய பாடப்புத்தகம், பழைய பாடப்புத்தகம் எல்லா இடங்கள்லையும் இருந்தோம். அதை தாண்டி நமக்கு விதி கேட்டிருந்தாங்க கங்கௌகம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதி இல்லை, அது நமக்கு புதுசாக தான் இருந்தது. வகுப்புலையும் பெருசாக நம்ம அதை பார்க்கவும் இல்லை அந்த மாதிரியான விதிகள்லாம். அப்போ அந்த நம்ம பார்த்த விதிகள் அடிப்படையிலையும் பெருசாக கொஷின்ஸ் இல்லை. அதை தாண்டி நிறைய இலக்கண புத்தகங்கள்ல இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. நன்னூல்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு நன்னூல்ல இருந்து அந்த கங்கௌகம் அப்படிங்கிற சொல் நமக்கு கேட்டிருந்தாங்க பிரித்தெழுதுகவா. அடுத்த மரபு தொடர் அப்படிங்கிறது அதுவும் மரபு தொடருக்கான அகராதிகள்ல இருந்து. ஒரு மரபு தொடர் கூட நம்ம படிச்ச மரபு தொடர் பொருள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில வினாக்கள் நம்ம அந்த இடத்துல யோசிக்கக்கூடிய தன்மையுடையதா அந்த நேரத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த ப்ரெஷர்ல யோசிச்சு கரெக்டா பதில் கொடுத்துருக்க முடியாது. நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சிருப்போம் இதுதான் பதில், இதை நம்ம கரெக்டா போட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே தமிழ் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம ஒரு 45 நிமிடத்துல இருந்து 1 மணி நேரத்துல முடிச்சிருவோம். ஆனா இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கும் மேல நமக்கு நேரத்தை விரையப்படுத்தக்கூடியதா இருந்தது. 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம் நிறைய பேர் தமிழுக்கே நேரம் எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய பொதறிவு பகுதி, ஆப்டிடியூட் அதுக்கெல்லாம் நமக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி தான் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இருந்தது. அப்போ இதே தரத்தோட தான் நமக்கு அடுத்து குரூப் 2-2A இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. குரூப் 2-2A எக்ஸாம் அப்படிங்கிறது இதே தரத்துல தான் இருக்குமா அப்படின்னா இது குரூப் 4க்கான ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அதை விட பல மடங்கு அதிகமான மடங்குகள் ஸ்டாண்டர்ட்ல இந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கு. அப்போ குரூப் 2-2Aக்கு நிறைய பேர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். இருந்தாலும்
ஸோ போட்டி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும்போது எந்த ஒரு நிலைக்கு வேணாலும் போய் எந்த ஒரு தரத்துலனாலும் வினாக்கள் வந்து நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்பல இருந்து இதே தரத்துல இல்லைனாலும் நம்ம வந்து நம்மளை ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறணும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு, ஸோ இலக்கணம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி படிக்கணும், நிலையா இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரு சில இடங்கள்ல ஒரு இதுக்கு ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாலே பொறுத்துக்க பெரும்பாலும் பதில் கொடுக்குற மாதிரி சில பகுதிகள் இருந்தது. ஸோ அந்த இருந்தாலும் அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம பதில் கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம், எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின் எடுக்கவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் பெரும்பாலான இடத்துல நமக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ பிரித்தெழுதுகவாக்கட்டும், சந்திப்பிழைகளுக்கான விதிகள், வல்லினம் மிகும் மிகா இடங்கள் எத்தனையோ விதிகள் இருக்குது. இந்த அங்கு இங்கு எங்குங்கிற சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு வினாக்களும் நமக்கு தேடி தேடி எடுத்திருக்கிறாங்க. ஸோ புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை தாண்டி தான் பெரும்பாலான வினாக்கள். அதுல அந்த இலக்கியம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓரளவுக்கு எளிமையா இருந்தது. ஸோ தமிழ்லேயே நமக்கு திருக்குறள் பகுதிகளில் இருந்தும் அதிகமான வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு எதிர்பார்த்து இருந்திருப்போம். ஆனா இந்த அளவுக்கு ஆழமா இலக்கியத்துக்குள்ளேயே முழுமையா எல்லா சொற்கள், சொற்பொருள்ல இருந்து எல்லாமே இலக்கிய பகுதிகளில் இருந்து அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ரொம்பவே கடினத்தன்மையுடையதா இருந்திருக்கும். ஸோ முன்னாடி இருந்த பாடத்திட்டமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பெரும்பாலான ஒரு மனதில் இப்போ தோன்றக்கூடியதா இருக்கும். என்ன அப்படின்னா அந்த இலக்கிய பகுதிகள் அதிகமாக இருந்ததுனால எளிமையாக படிச்சிருந்திருப்போம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. ஸோ இந்த கணம் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிற பொருள் நமக்கு தெரியும். ஸோ இந்த காணம் அப்படிங்கிறது நமக்கு புது சொல்லா இருந்திருக்கும். கணம்னா கூட்டம். ஸோ அப்போ ரெண்டு இடத்துல இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏசி ரெண்டுமே கூட்டம் இருக்கு. ஸோ இங்க காணம்னா பொண்ணுன்னு இருக்கு, இங்க காடுன்னு இருக்கு. ஸோ இங்க டன்னகரம் இருக்கு, கண்டிப்பா காடுங்கிற பதில் வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ கணம்னா கூட்டம், காணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொன் அப்படிங்கிற பதில் தான் வரும். காணம் அப்படின்னா பொன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். ஸோ நம்ம ஆல்ரெடி விதிகள் பார்த்துருக்கோம். தந்தம் கூட்டல் பலகை அப்படின்னா தான் நமக்கு தந்த பலகை அப்படின்னு வரும். ஸோ தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை, இதோட பொருள் தான் என்ன அப்படின்னா தந்த பலகை. தந்த பலகை இந்த இடத்துல தான் இப்ப அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து மிகும். ஸோ இம்முங்கிற மகர ஈற்று மெய் நீங்கிட்டு இங்க பாவரிசை இருக்கிறதுனால இப்புங்கிற மெய்யெழுத்து உருவாகி தந்த பலகை அப்படிங்கிற சொல் உருவாகும் அப்படின்னு சொல்லி விதி உண்டு. ஸோ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லினம் மிகும்னு கூட சொல்லலாம். தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை தந்த பலகை, அப்ப அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆனா இங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்க, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். தந்த பலகை. ஸோ நம்ம வந்து விதிகள் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா தந்த அப்படின்னா கொடுத்த அப்படிங்கிற பொருள். ஸோ அந்த இடத்துல எனக்கு தந்த அப்படின்னா கொடுத்த, அப்ப பெயரச்சமா இருந்தது அப்படின்னா அதன் பின் வல்லினம் மிகாது. அப்ப தந்த பலகை அப்படின்னா தான் கொடுத்த பலகை. தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பலகைங்கிறதா பொருள். அப்ப கூற்று அப்படிங்கிறது தவறு. காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பென்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை எனும் பொருளை குறிக்கிறது. ஸோ இந்த பொருளே தவறு தான். அப்ப நமக்கு காரணம் அப்படிங்கிறது தவறு. ஸோ அப்ப கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ கூற்றும் தவறா இருக்குது, காரணமும் தவறா இருக்குது. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கூற்று தவறு, காரணம் தவறு. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்க. பின்வருவனவற்றுள் சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்க. அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய். இந்த அங்கு இங்கு எங்கு என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு ஒரு விதி உண்டு. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல அங்கு கிட்ட இக்குங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி. அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் நமக்கு புத்தகத்துல இல்லாத சில விதிகள் அதெல்லாம் தேடி நமக்கு கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அங்கு கேட்டேன், அங்கு கேட்டேன் அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில். அங்கு கேட்டேன். ஸோ அடுத்தது பொறுத்துக. சாந்து, குருவி, சுனை, அருவி. ஸோ இது ஓரளவுக்கு அந்த வினை மரபுகளின் அடிப்படையில இது இருக்கலாம். ஸோ சாந்து, சாந்து அப்படிங்கிறது சந்தனத்தை குறிப்பிடக்கூடிய பொருள்ல வரும். சாந்து அப்படின்னா அறை, சாந்து அப்படிங்கிறது அறை அப்படிங்கிற பொருள்ல வரலாம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு 4. ஸோ குருவி, சுனை. ஸோ அருவி அப்படின்னா இழிதல் அப்படின்னா வீழ்தல், விழுதல் அப்படிங்கிற பொருள் உண்டு. வீழ்தல், விழுதல்.
ஸோ இதன் அடிப்படையில் அருவி அப்படிங்கிறது கடைசியாக நமக்கு 1 அப்படிங்கிறது வரலாம். ஸோ 4 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பதில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு 4 3 2 1. ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கு இருக்கலாம், இல்லைன்னா இதுல இருந்து பதில் நமக்கு மாறுபட்டும் வரலாம். ஸோ அந்த இருக்கக்கூடிய சாந்துங்கிறது கண்டிப்பா இந்த அறை அப்படிங்கிற வினையோட தான் சேரும். அருவி அப்படின்னா அருவியிலிருந்து நீர் விழக்கூடியது, இழிதல்னா விழுதல்ங்கிற பொருள் வரும். ஸோ ஆப்ஷன் ஏயா இருக்கலாம். ஸோ இல்லைன்னா ஏதாவது மாற்றங்களுக்கும் உட்படலாம். ஸோ இல்லை சில வினாக்கள் அப்படிங்கிறது ஸோ இதுதான் சரியான பதில் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி சில வினாக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஒளிமரபை கண்டறிக. ஸோ புல் புல் அப்படின்னா பறவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ புல் அப்படிங்கிறது பறவை. ஸோ பறவையினுடைய ஒளிமரபா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னா நரலும். ஸோ பெரும்பாலான வினாக்கள் நமக்கு எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முழுமையா இலக்கியம் சார்ந்து மட்டும்தான் நமக்கு வினாக்கள் அதிகமா கேட்டிருக்காங்க. இலக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சொற்களின் அடிப்படையில தான் வினாக்கள் நமக்கு அதிகமா இருக்குது. ஸோ அப்ப எல்லா இலக்கியங்களும் படிச்சு வச்சிருந்தா அதனுடைய பொருள் தெரியுமா அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இல்லை. நமக்கு கொடுத்த சிலபஸை விட நெக்ஸ்ட் லெவலில் தான் நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அடுத்த குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எதை படித்தாலும் அதனுடைய சொற்பொருளை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலனாலும் படிக்கும் போது. ஸோ நிறைய இடங்கள்ல கெஸ் பண்ணோம் அப்படின்னா சில பதில் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம், இது பதிலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கலாம், இந்தந்த ரிசோர்சஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு டோட்டலாக அதோட ரிசோர்ஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எந்தெந்த ரெஃபரன்ஸ்ல தான் கேட்டிருக்காங்கன்னு நம்ம புக்ஸை நோட் பண்ணோம். ஸோ அகராதி புக்கில் கேட்டிருக்காங்க, மரபு தொடர் அகராதி கேட்டிருக்காங்க, நன்னூலில் கேட்டிருக்காங்க. ஸோ தொல்காப்பியத்தில் மரபியல்ல இருந்து அந்த முதலைனா பார்ப்பு, நவ்வினா மரி, இந்த மாதிரி சில வினாக்கள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தேர்ந்தோம்னா, ஸோ அடுத்து நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற புக்கே வந்து வேற ஏதாவது இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்டா இப்போ ஒரு 4-5 வருடங்கள்ல ஸோ 2022 இருந்தே 1 by 1 நமக்கு கொஸ்டின் எடுக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய புதிய பாட புத்தகத்துல இருந்து அடுத்து பழைய சமச்சீருக்கு அடுத்து சிறப்பு தமிழ்ல இருந்து கேட்டாங்க, அடுத்து பழைய சிறப்பு தமிழ்ல இருந்து கடைசியா குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் லெவல்ல அடுத்தடுத்து புத்தகங்களை வந்து மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கடைசியா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து ஸோ நம்ம 2005 எடிஷன்ல இருந்து கேட்கலாமோ அப்படின்னா அந்த இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி இருந்திருப்போம். ஸோ ஆனால் அவங்க டோட்டலா புக்கே இல்லாம புக்கை தாண்டி ஒரு தலைப்புக்கும் ஸ்பெசிஃபிக்கா என்னெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குதோ அந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்ஸ்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு தலைப்புக்கும் அந்த மாதிரி தேடி படிக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரம் நமக்கு போதுமானதா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. அப்ப இதுல இருந்து ஒரு படியாவது நமக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் குரூப் 2 இந்த அளவுக்கு நமக்கு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். ஸோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம சைட்ல இருந்து எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்றோம். ஸோ அப்போ புல் அப்படிங்கிறதுக்கு நரலும் அப்படிங்கிறது பதிலாக வரும். ஸோ பறவைக்கான ஒளிமரபு. ஸோ அடுத்த சொல் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தேர்க. அட்வான்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு புதுசாகவே இருந்திருக்கும். ஸோ இதற்கான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடற்கரை இயக்கம். அட்வான்ஸ் அப்படின்னா கடற்கரை இயக்கம், அட்வான்ஸ் தான் கடற்கரை இயக்கம். ஸோ அடுத்தது பொறுத்துக. ஸோ அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலைச்சொல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட பாடத்திட்டத்தில் ஒரு 15 வினாக்கள் வரை கொடுத்துருந்தாங்க. அதுல 12ல இருந்து 13 வினாக்கள் வரை அதுல இருந்தே நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ புத்தகத்துல அத்தனை கலைச்சொற்கள் இருந்தாலும் நமக்கு புத்தகத்திலே இல்லாத கலைச்சொற்களா தேடி கேட்டிருந்தாங்க. ஸோ சில இதெல்லாம் இதுதான் பதில் அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் நமக்கு வினாக்கள் இருந்தது. ஸோ இது பாருங்க, ப்ரீ சென்சார்ஷிப், பொசஷன், பிரிஸ்கிரிப்ஷன், பிரீமியம். ஸோ இதில் இந்த இருக்கக்கூடிய சொல் பார்த்தாலே இந்த ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ அப்படிங்கிற சொல் இருக்கு, அப்போ இங்கே முன்னுங்கிற சொல் இருக்கு. ஸோ அப்போ அதை வச்சு பொருத்தும் போதே நமக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனாக வரக்கூடியது என்ன இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற கரெக்ட். 2143 2143. ஸோ ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை, பொசஷன் அப்படின்னா உடைமை, பிரிஸ்கிரிப்ஷன்னா நீண்டனு போகம், பிரீமியம் அப்படின்னா முனைமம். பிரீமியம் அப்படின்னா முனைமம். ஸோ இதுக்கு அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியா இருக்கும். ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல். ஸோ அலை ஓய்ந்த கடல் அப்படிங்கிறது அமைதி. ஸோ ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிறது வரும். ஸோ இது எளிமையா நம்ம கண்டுபிடிக்க மாதிரி தான் அந்த ஓமைத்தோட இருந்தது. ஸோ அடியற்ற மரம் அப்படிங்கிறது வீழ்தல். அடியற்ற மரம் போல அப்படிங்கிறது வீழ்தல். ஸோ அப்ப 3 4. அடுத்தது
மத்தில் அகப்பட்ட தயிர் போல. ஸோ மனம் உடைதல். ஸோ 3 4 2 1. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு இதுல சரியா இருக்கும். ஓமை தொடர் பொருள். ஸோ சில வினாக்கள் நம்ம படிக்காததா இருந்தாலும் அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது நம்ம ஓரளவு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியான பதில். ஓமையால் விளக்கப்பெறும் சரியான பொருள். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது, ஸோ உகிர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். உகிர்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா நகம். உகிர் அப்படின்னா நகம் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த உகிர் சுற்றுங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நகைச்சுற்று. உகிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று. ஸோ பெரும்பாலான மரபு தொடர்கள் நமக்கு அந்த மரபு தொடர் அகராதின்னு சொல்லக்கூடிய ஒரே புத்தகத்துல இருந்து, ஸோ தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டுக்குள்ள அந்த மரபு தொடர் அகராதிங்கிறது நமக்கு இருக்குது. மயங்கொழி சொல் அகராதி ஆகட்டும், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் தனித்தனி அகராதிகள்ல இருந்தே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. ஸோ இது நமக்கு தெரியும், புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ கண் எழுத்துகள். கண் எழுத்துகள் கடைச்சங்க காலத்துல என்ன பெயரால் அழைக்கப்பட்டது அப்படின்னா கண் எழுத்துகள் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டது. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாவர் பூ. ஸோ அப்ப ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னா கண்டங்கத்திரி. ஸோ கண்டங்கத்திரி அப்படிங்கிறது சிறுபஞ்ச மூலத்துல படிக்கும் போது பார்ப்போம். ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டங்கத்திரி அப்படிங்கிறது வராது. ஸோ இப்போ 1 2 3 மட்டும் 4 மட்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்தது பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. தூற்றின் கண் தூவிய வித்து. ஸோ இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா திரிகடுகம். இது நமக்கு பழைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல நேரடியாகவே நமக்கு நீதி நூல்கள் கொடுத்திருந்ததுனால அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு திரிகடுகம் அப்படிங்கிறது சரியான பதில். தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம். ஸோ ஓலக்கம் எனும் சொல்லின் வேர்ச்சொல். நமக்கு வேர்ச்சொல்னாலே தெரியும் வினைச்சொல் அடிப்படையில இருக்கும், வினைச்சொல்லினுடைய பகுதியாக இருக்கும், அதுதான் அதுக்கு வேர்ச்சொல்லா அமையும் சொல்லிட்டு இதுவும் ரொம்ப பழைய புத்தகத்துல இருந்து நமக்கு எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஓல். ஸோ இதுக்கு ஓல் அப்படிங்கிறது வேர்ச்சொல்லாக இருக்கலாம். ஸோ என்னுடைய பகுதியா இருக்கும்போது அடுத்தது பாருங்க பொறுத்துக. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்பவே யோசிச்சு பதில் கொடுக்கிற மாதிரி இருந்தது. அணிகம், அணிகம், அணிகம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த அணிகம் அப்படிங்கிறது ஊர்தியை குறிப்பிடும். ஸோ இந்த அணிகம்ங்கிற தன்னகரம் வரக்கூடியது எதை குறிப்பிடும் அப்படின்னா படையில் இருக்கக்கூடிய அளவு. ஸோ படையில ஒரு குறிப்பிட்ட சிறிய வீரர்களை கொண்ட படையை குறிப்பிடக்கூடியது அணிகம். ஸோ இந்த ரன்னகரம் வரக்கூடியது சிவிகை, பல்லக்குங்கிற பொருள்ல வரும். இந்த அணங்கு அப்படிங்கிறது காமன் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு எது சரியான பதிலா இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4 3 2 1. 4 3 2 1. அணிகம் அப்படின்னா ஊர்தி, அணிகம்னா படையில் ஓரளவு. ஸோ இந்த ரன்னகரம் வரக்கூடியது சிவிகை, இந்த அணங்கு அப்படின்னா காமன், அணங்கு அப்படின்னா காமன். ஸோ கூற்று காரணம். ஸோ பெரும்பாலும் நமக்கு கூற்று காரணம்ங்கிறது தமிழ்ல பழைய வினாத்தாளர்கள் எடுத்து பார்த்தோம்னா பெருசா நமக்கு கிடையாது. ஸோ இதில் அதிகப்படியான கூற்று காரணம் வினாக்களும் நமக்கு கேட்டிருக்காங்க. நம்ம படிச்ச எளிமையான ஒரு விதியையே நமக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்து எது சரி தவறுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூற்றா கொடுத்துட்டு காரணத்துல அந்த விதியை கொடுத்துட்டு ரெண்டும் பொருந்தக்கூடியதா இருக்குதா. இப்ப தந்த பலகை பார்த்தோம், அந்த மாதிரியான வினாக்கள் நமக்கு நிறைய இடம்பெற்றிருந்தது ஸோ இந்த வினாத்தாள்ல. ஸோ கூற்று வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஸோ அது சரிதான். ஏ ஏ யா ஆ ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இதுவும் சரிதான். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். ஸோ நம்ம வினா எழுத்துக்கள்ல அகவினா புறவினா அந்த மாதிரியான வினாக்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, அகவினா புறவினான்னு. ஸோ இடத்தை குறிப்பிடக்கூடியது வினா எழுத்துக்களா அப்படின்னா அது கிடையாது. ஸோ அப்ப எனக்கு கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள், இதெல்லாம் வினா எழுத்துக்கள்ங்கிற கூற்று சரி, இதுல காரணம் அப்படிங்கிறது தவறாக இருக்கிறது, காரணம் தவறு. பொருத்தமானதை தேர்வு செய்க. ஸோ இது நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான். ஸோ வெறுப்பு மலை அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான பொருள் தரக்கூடிய சொற்கள் எதெல்லாம். ஸோ வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு இது எல்லாமே எதை குறிப்பிடக்கூடிய சொற்கள் அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொற்கள், மலைங்கிற பொருள் தரக்கூடிய சொற்கள். ஸோ ஒரு சில வினாக்கள் மட்டும் இப்படி நம்ம படிச்சது எளிமையா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வினாக்கள் தான் இருந்தது, ரொம்ப குறிப்பிடத்தகுந்த வினாக்கள் தான் அப்படி கேட்டிருந்தாங்க. மற்ற எல்லா வினாக்களுமே நம்ம ரொம்ப யோசிச்சு பதில் கொடுக்குற மாதிரியான வினாக்கள் தான் நமக்கு அதிகமா இருந்தது.
ஸோ அடுத்தது பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இந்த களி அப்படிங்கிற சொல், களி களி அப்படிங்கிற சிறப்புலகரத்துல வரக்கூடிய இந்த சொல் மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சொற்றொடர்ல படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாலே எளிமையா ஆப்ஷன் ஏ தாங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். களி அப்படின்னா போருங்கிற பொருள். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியானது. ஆப்ஷன் ஏ, களினா போர், களி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிற பொருள் வரும். களினா மிகுதி. ஸோ கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. ஸோ இது ஒரு குழப்பத்துக்குரிய வினாவா இருந்திருக்கும். ஸோ நமக்கு இடைச்சொல்னாலே ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு பெயர் சொல்லையோ ஒரு வினை சொல்லையோ சார்ந்து வரக்கூடியதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொல்லையோ வினை சொல்லையோ சார்ந்து வரக்கூடியது. ஸோ இங்க பெயர் சொல் வினைச்சொல்லை சார்ந்து வரக்கூடியதுதான் எனக்கு கடிமனம் இருக்கு. இதை உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். அழைத்தனர் உற்றார் அப்படிங்கிறது இது வினைமுற்று சொல்ல தொடர்ந்து எனக்கு பெயர் வந்திருக்கு. அப்ப இது வினைமுற்று தொடர்னு சொல்லுவோம். நிலவோ காய்ந்தது, இந்த தொடர்ல தான் நமக்கு நிலவு அப்படிங்கிறது கிட்ட ஓ அப்படிங்கிற அந்த இடை எழுத்து, இடைச்சொல்லுக்கான எழுத்து அப்படிங்கிறது, இடைச்சொல் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அது அம்மா வாழிங்கிறது வரலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. அம்மா அப்படிங்கிறது இது இலக்கியத்தில் இடம்பெறக்கூடிய பாடல் வரியே தான். ஸோ இது விழிச்சொல்லாக இடம்பெறக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பெயரையோ வினையையோ சார்ந்து வந்தாதான் அது இடைச்சொல். அப்ப இதுக்கு எதுதான் சரியான பதில் அப்படின்னா நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதா சரியான பதில். நிலவோ காய்ந்தது, ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு சரியா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல் வரி கலித்தொகை நம்ம படிச்சிருப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், பாடறிந்து ஒழுகுதல், பண்பனப்படுவது. இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் நிலையா இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த அளவுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்குமா அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் மாணவர்களாகிய நம்ம சைட்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ எத்தனையோ புத்தகங்களை எடுத்து படிச்சோம். அதெல்லாம் தாண்டி ஒரு நிலையான தகவல்கள், அதாவது படிச்சு மனப்பாடம் பண்ணக்கூடிய சொல்லும் பொருளும் மரபு தொடர் இதெல்லாம் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நமக்கு ஓரளவுக்காவது மாற்றம் அடைந்திருந்தாதான் நமக்கு அது சரியானதா இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சமச்சீர் பாட புத்தகத்துல பழைய புத்தகத்திலேயே இருந்து நமக்கு எத்தனையோ வினாக்கள் கேட்டிருந்திருக்கலாம். நமக்கு புக்கில் இருந்து கொஸ்டினே இடம்பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள் தான் நமக்கு அதிகமா இந்த இடத்துல இடம்பெற்று இருந்தது. ஸோ பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ. ஸோ இந்த பழமொழி நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ அளவை பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. ஸோ அப்போ குறைத்து மதிப்பிடாதே அப்படிங்கிறது இதனுடைய பொருள். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ அப்படிங்கிறது குறைத்து மதிப்பிடாதே. ஸோ மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. ஸோ பாருங்க, கடன் கழித்தல். ஸோ நம்ம பேச்சு வழக்கெல்லாம் பயன்படுத்தும். ஸோ கடனுக்கு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல் அப்படின்னு பொருள். கடன் கழித்தல் அப்படிங்கிறது மனமின்றி செய்தல். கடன் கழித்தல் அப்படிங்கிறது மனமின்றி செய்தல். ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்படிங்கிறது வரும். அடுத்தது கடை விரித்தல். கடை விரித்தல் அப்படின்னா தன் ஆற்றலை விரிவாக சொல்லுதல் பொருள். கடை விரித்தல்னா தன் ஆற்றலை சொல்லுதல். ஸோ கச்சை கட்டுதல், இது நமக்கு கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். ஸோ கச்சை கட்டுதல் அப்படிங்கிறது முரண்படுதல். கக்கல் கரிசல் அப்படிங்கிறது கலங்கள் நீர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 4. ஸோ கடன் கழித்தல்ங்கிறது மனமின்றி செய்தல், கடை விரித்தல்ங்கிறது தன் ஆற்றலை சொல்லுதல், கச்சை கட்டுதல் முரண்படுதல், கலங்கள் நீர், கக்கல் கரிசல்ங்கிறது கலங்கள் நீர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதுக்கு சரியானதா இருக்கும். ஆப்ஷன் ஏ. 4 3 2 1. 4 3 2 1. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது திகழ்கிறார் அப்படின்னு புகழ்ந்துரைத்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. இது நமக்கு புத்தகத்திலே இருக்கக்கூடிய பகுதி தான். உரைநடையில பாக்ஸ் கண்ணா நமக்கு கொடுத்திருப்பாங்க. டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது? டி.கே. சிதம்பரநாதர். ஸோ டி.கே. சிதம்பரநாதர் தமிழ் எழுத்தாளர் சரிதான், திறனாய்வாளருங்கிறதும் சரிதான், வழக்கறிஞரா இருந்திருப்பாரு. ஸோ பேராசிரியர் அப்படிங்கிறது தவறு. ஸோ அப்போ அவரோட தொடர்பில்லாதது எது அப்படின்னா ஸோ 4வதா இருக்கக்கூடியது ஆப்ஷன் டிங்கிறது இதுக்கு சரி. 4 மட்டும். ஸோ அவர் பேராசிரியரா அப்படின்னா பேராசிரியர் கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. பிழையான தொடரை கண்டறிக. நமக்கு சிலபஸ்ல எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை கொடுத்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் இது நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ பிழையான தொடர் அப்படிங்கிறது எது அப்படின்னா காளைகளை பூட்டி வயலை உழுதனர். முதல் தொடர் சரிதான். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை. இந்த காலை அப்படிங்கிறது நமக்கு வகரலகரம் வரணும். மனம் வீசியது, இந்த மனம் கிடையாது, நமக்கு டன்னகரம் வரணும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. அப்போ இது பிழையான தொடர். இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக ரீட் பண்ணோம். பிழையான தொடர். ஸோ அப்போ பிழையான தொடருங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது.
வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. சோ அழிந்தது தீமை. அழிந்தது தீமை. சோ இது பெயர் சொல்லின் வகைகள் அடிப்படையில கேட்டிருக்காங்க. சோ தீமை அப்படிங்கிறது நமக்கு குணப்பெயர். தீமை அப்படிங்கிறது குணப்பெயர். அற்றது பிறப்பு. அற்றது பிறப்பு. சோ பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர். பிறப்பு அப்படிங்கிறது தொழிற்பெயர். பிறப்பு தொழிற்பெயர். அப்ப 3 4 இதை வச்சு நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். கை அப்படிங்கிறது சினைப்பெயர். குளிர்ந்தது நிலம். நிலம்ங்கிறது இடப்பெயர். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானதா இருக்கும். தீமைங்கிறது குணப்பெயர், பிறப்புங்கிறது தொழிற்பெயர், கைங்கிறது சினைப்பெயர், நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர். நிலம்ங்கிறது இடப்பெயர். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்னா பகைன்னு தெரியும். இந்த இடத்துல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எடுத்தவொடனே ஆப்ஷனா ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்ச்சொல் நமக்கு என்னதான் அப்படின்னா கேண்மை. கேண்மை அப்படின்னா நட்பு. செற்றம்னா பகை, கேண்மை அப்படின்னா நட்புங்கிற பொருள் வரும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியானதா இருக்கும். ஸோ அகர வரிசைப்படுத்துக. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஸோ நம்ம உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் வரிசைப்படுத்துவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நமக்கு எது எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அம்புலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அம்புலியில தொடங்கியிருக்காங்க. அடுத்து கா, காப்பு, சப்பானி, சா, சாசா, சீச்சின்னு தான் நமக்கு வரும். சாக்கு அடுத்து சே. சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. ஸோ இது எளிமையான வினாவாக தான் இருந்தது அகரவரிசை அப்படிங்கிறது நமக்கு. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. ஸோ ஒரு ஓர் நமக்கு நேரடியாக ஒரு 4 தொடர்கள் கொடுத்துட்டு எது சரியான தொடர் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதே இந்த இடத்துல நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அணில் அப்படிங்கிறது எனக்கு உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல். அதுக்கு முன்னாடி எந்த சொல்ல தான் பயன்படுத்தணும் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும். ஸோ அப்போ கூற்று தவறு. ஸோ அடுத்தது பாருங்க காரணம். உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ஆமா இது சரிதான். ஸோ அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு. ஏன்னா அணில்ங்கிறது உயிரெழுத்துல தொடங்குது, ஓர் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப கூற்று எனக்கு தவறா இருக்குது. கூற்றுங்கிறது தவறு. உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. காரணம் சரியா இருக்குது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானது. கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ ஊர் பெயர்கள்ங்கிறது எளிமையா பொறுத்துக மாதிரியே நமக்கு கேட்டுட்டாங்க. ஸோ தேவக்கோட்டை அப்படிங்கிறது தேவோட்டை. ஸோ இதை பார்க்கும் போதே நம்ம ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். கோவன் புதூர் அப்படிங்கிறது கோவை. ஸோ 3 1 4 2. ஸோ பூந்தமல்லி அப்படின்னா பூனமல்லி. சோழநாடு அப்படிங்கிறது சோநாடு. அப்ப 3 4 1 2. 3 4 1 2. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானதா இருக்கும். ஆப்ஷன் பி. 3 4 3 1 4 2. 3 1 4 2. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான். ஸோ வருவான் அப்படிங்கிறது நிகழ்காலமா அப்படின்னா இல்ல. கண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது நிகழ்காலம் கிடையாது. அன்பு நாளை வந்தான். அன்பு நாளை வந்தான். வந்தான்ங்கிறது இறந்த காலம். கனிமொழி வருவாள். வருவாள்ங்கிறது எதிர்காலம். ஸோ அப்போ இந்த இடத்துல கிறு, கின்று, ஆனின்று இந்த இடைநிலைகள்லாம் வந்ததுன்னா நிகழ்காலம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு சரியான பதிலாக எது இருக்கு அப்படின்னா பூமி சுழல்கிறது. சுழல்கிறது அப்படிங்கிறத அந்த விகுதிகள் இடைநிலையின் அடிப்படையில் இருக்குது. அதுதான் சரியான நிகழ்கால தொடர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். பூமி சுழல்கிறது. யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் விரைந்து ஓடியது. ரொம்ப எளிமையான விஷயத்தையே நமக்கு கூற்று காரணத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ யானைகள் நமக்கு பெரும்பாலும் தன்மை, முன்னிலை, படற்கை, இடத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மூவிடங்களின் அடிப்படையில. ஸோ அதை நமக்கு யானைகள் அப்படிங்கிறது படற்கைக்கு கீழே பலவின் பாலா வரும். யானைகள்ங்கிறது பலவின் பால். ஸோ பலவின் பாலா வரும்போது என்ன விகுதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நா அப்படிங்கிற விகுதியை பயன்படுத்தணும். ஓடின அப்படின்னா சரி. யானைகள் விரைந்து ஓடின அப்படிங்கிறதா நமக்கு சரி. ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு கூற்று தவறு. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் கொடுத்துருக்காங்க. அதுங்கிறது ஒன்றன் பால் விகுதிங்கிறது சரி. ஆனா எனக்கு தொடர்ல தொடக்கத்துல பலவின் பால் இருந்தா இறுதியில வினைமுற்றும் பலவின் பாலா தான் இருக்கணும். அப்ப இந்த காரணம் அப்படிங்கிறதும் தவறு. ஸோ அப்ப கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஏன்னா யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு இருக்கணும். யானைகள் விரைந்து ஓடின. அப்ப அதுவும் தவறு. பலவின் பாலுக்கு ஒன்றன் பால் விகிதியை பயன்படுத்தணும் கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பதில் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஸோ அடுத்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸோ வெற்றிரன் அப்படிங்கிறது திறனாளர் அப்படிங்கிற பொருள். ஸோ வெற்றிரன் அப்படிங்கிறது திறனாளர். திறனாளர்.
சில நம்ம இயல்பா பயன்படுத்தக்கூடிய சில சொற்களே கொடுத்து அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து கிளேசியர். ஸோ கிளேசியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பனியாறு. ஸோ இது நமக்கு ஜியாகிரபியில் வரக்கூடியது. ஸோ பனியாறு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான். ஸோ அடுத்தது பொறுத்துக. கால் புக். கால் புக், ரெக்கார்ட், இஷ்யூ, ரிஜிஸ்டர். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சில சொற்களை வச்சே நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. ஸோ ஃபர்ஸ்ட் 4 அப்படிங்கிறது வரும். கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு, இஷ்யூ, ரிஜிஸ்டர். ஸோ இஷ்யூ அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எது இருக்கு அப்படின்னா பதிவேடு. ரெக்கார்ட்னா பதிவேடு, பதிவேடு வழங்கு குறிப்பேடு. அப்போ 4 1. ஸோ பாப்பர் ஷூட் ரிஜிஸ்டர். ஸோ வரியர் வழக்கு பதிவேடு. ஃபேர் காப்பி. ஸோ ஃபேர் காப்பி அப்படிங்கிறது செம்மைப்படுத்தப்பட்டது, செம்மைப்படி பதிவேடு. அப்போ 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா 4 1 2 3. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். சில இதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல நமக்கு யோசிக்கிறதுக்கான அந்த பதட்டத்தில் யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அது பதிலாக இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த மாதிரியான மேட்ச் நமக்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ பெரும்பாலான இடங்கள்ல ஒரு பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே கீழே வந்து நம்ம எளிமையா பதில் கொடுத்துடலாம். அந்த மாதிரியான வினாக்களும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஸோ அடோரிங் அப்படின்னா போற்றுதல் அப்படின்னு பொருள். அடோரிங் அப்படின்னா போற்றுதல். ஸோ கூற்று. கூற்று காரணம். திருக்குறளினுடைய குறட்பா அடிப்படையில கொஸ்டின் இருக்கு. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கேடில் வெளிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. செல்வத்தை, அந்த கல்வி செல்வத்தை விட சிறந்தது எதுவும் கிடையாது. ஸோ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி அப்படிங்கிறது சரி, கூற்று சரி. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறட்பாப்படி நமக்கு அதனை விட சிறந்த செல்வம், கல்வியை விட சிறந்த செல்வம் எதுவுமே கிடையாது. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஏ சரி, ஆர் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா வரும். ஆப்ஷன் ஏ முதல் இருக்கக்கூடிய கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டா வாசிச்சு பொருள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு கூற்றை வாசிச்சு காரணம் வாசிச்சு சரியான பதில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வினாக்கள் நமக்கு அப்படி கேட்டிருக்காங்க. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். இது நமக்கு குறள் தான். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற சலச் சொல்லுவார். ஸோ நம்ம படிச்சதை படித்தவர்கள் நிறைந்த அவையில யார் தெளிவாக சொல்வார்களோ அவர்களே கற்றவர்களில் சிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். ஸோ இது நமக்கு திருக்குறளின் அடிப்படையில் டைரக்டா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறள் இருக்கு. அந்த இடத்துல தாம் தம் தகுதி அப்படின்னு தகுதின்னு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா, ஸோ நமக்கு எவ்வளவு ஒரு கொடுமையான செயல்களை செய்து துன்பத்தை கொடுத்தாலும் ஸோ நம்மளுடைய பொறுமையால் அதனை வெல்லுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறட்பாவினுடைய பொருள் நமக்கு வரும். ஸோ அந்த இடத்துல தகுதி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. தகுதிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பொறுமை. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஸோ மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துகள் உண்டு. சாம உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துகள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு கூற்று சரியான கூற்று தான். உயிரெழுத்துகளிலும் இணை எழுத்துகள் உண்டுங்கிறது சரியான கூற்று தான். உயிரெழுத்துகளில் குறிலுக்கும் நெடிலுக்கும், குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துகள் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு புத்தகத்திலே இருக்கக்கூடிய கூற்று தான். இது ரெண்டுமே நமக்கு சரிதான். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சரியானதா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ அடுத்த மயங்கொழி சொற்கள் அடிப்படையில் சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மறுப்பு அப்படின்னா நமக்கு தெரியும், புத்தகத்திலே படிச்சிருப்போம். மறுப்பு அப்படின்னா தந்தம், விறகு அப்படின்னா தந்திரம், மருகன் அப்படின்னா மலிவந்தோன், சீரடி அப்படின்னா சிறிய அடி. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இந்த இடத்துல எளிமையா நமக்கு பதில் தெரிஞ்சிருது. ஸோ மறுப்புனா தந்தம், யானை தந்தம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 4 2 1 3. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல சரியான பதில். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து, ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பதில் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கனகம்னா பொன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கனகம் அப்படிங்கிறது இந்த மானி மானி இந்த கனகம் நம்ம படிச்சதில்லை. ஸோ கனகம் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அது நமக்கு 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டிக்கு 1 அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்குது.
ஸோ அது இல்லாமல் மானி, மானி அப்படிங்கிறது குள்ளன்னு பொருள், இந்த மானி அப்படிங்கிறது மாமன். இது எல்லாமே வந்து இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை தான் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கிலேயே இயல்பா பயன்படுத்தக்கூடிய சொற்களோ இல்லை. கனகம் அப்படின்னா படை, கனகம்னா படை. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூல ஸ்டார்ட் ஆகக்கூடியது. மானினா குள்ளன், இந்த ரன்னகரம் வந்தது அப்படின்னா மாமன்கிற பொருள்ல வரும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. கனகம் அப்படின்னா படை, கனகம்னா படை, கனகம் அப்படிங்கிறது பொன் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. 2 4 3 1. ஸோ 3ங்கிறது நமக்கு டைரக்டாவே அந்த இடத்துல இருக்குது. ஸோ அரைப்புள்ளி அமையக்கூடிய இடங்கள். ஸோ நமக்கு நிறுத்தற்குறிகள்ல நிறையவே விதிகள் படிச்சிருந்திருப்போம். ஸோ கபிலர் பாரியை கண்டார், கபிலர் பாரியை கண்டார். இந்த இடத்துல கபிலருங்கிறது நமக்கு எழுவாய். புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலருங்கிற ஒரு எழுவாயை வைத்து நமக்கு தொடர்ந்து நிறைய வினைமுற்று சொற்கள் பின்னாடி வந்திருக்கு. இதை நம்ம தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்நிலை தொடராக இருந்தால் இடையில என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா அரைப்புள்ளியை தான் பயன்படுத்துவோம். அப்ப கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளது. அதுதான் காரணமா அப்படின்னா அந்த காரணமும் சரிதான். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியக்கூடியது தொடர்நிலை தொடர். அந்த தொடர்நிலை தொடர்ல என்ன குறியீடை பயன்படுத்துவோம் அப்படின்னா அரைப்புள்ளியை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்ப அந்த இடத்துல கூற்றும் சரியா இருக்குது, காரணமும் சரியாக உள்ளது. கூற்றும் சரி, காரணமும் சரி, இரண்டும் சரியாக உள்ளது. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாக உள்ளது. ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு, கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு சொற்றொடருக்குள்ள ஒரு எச்ச சொற்றொடர் வந்தது அப்படின்னா, சொற்றொடரே எச்ச சொற்றொடரா இருந்தா அதன் பக்கத்துல என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா கார்புள்ளி அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு இந்த இடத்துல எது சரியான பதிலா இருக்கு அப்படின்னா ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து. ஸோ அப்போ ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து அப்படிங்கிறது கிட்ட நமக்கு கார்புள்ளி அப்படிங்கிறது வரும். கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஸோ கடைசியா முற்றுப்புள்ளி வரும். ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. எச்ச சொற்றொடருக்கு பின் கார்புள்ளி வரும் அப்படிங்கிற விதி படிச்சிருந்திருப்போம். அந்த விதியின் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான பதில். எச்ச சொற்றொடருக்கு பின் கார்புள்ளி வரும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறது கட்புலம் ஏவி. விஷுவல் ஸ்கேனர் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா கட்புலம் ஏவி. கட்புலம் ஏவி அப்படிங்கிறது அதுக்கு இணையான தமிழ் சொல். பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. ஸோ ஆங்கரேஜ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஊன்று தலை. ஸோ ஆங்கர்னா நங்கூரம் நமக்கு தெரியும், ஊன்றி இருக்கக்கூடியது. ஸோ இங்கே ஆங்கரேஜ் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் பதில் எடுத்தோம்னாலே நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், ஊன்று தலை. ஸோ சில வினாக்கள் நமக்கு ஓரளவுக்கு பதில் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறதா நமக்கு சிரமமாக இருந்திருக்கும். அடுத்து ஜிஎஸ் ஆன்சர் பண்ணோம், ஆப்டிடியூட் ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரெஷர்லேயே நம்ம ஸோ நிறைய வினாக்கள் வந்து படபடன்னு வந்து பதில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ இது நமக்கு தெரியாதது தான். வேலை பிசகு. ஸோ வேலைனா நமக்கு பொழுது அப்படிங்கிறது தெரியும், வேலை அப்படின்னா பொழுதுன்னு தெரியும். இந்த பிசகுங்கிற சொல்லுக்கான பொருள் பெருசாக நமக்கு தெரியாது. ஸோ அந்த வேலை பிசகு அப்படிங்கிற மரபு தொடருக்கான பொருள் என்ன அப்படின்னா தீய காலம். இந்த மரபு தொடர் எல்லாமே நமக்கு மரபு தொடர் அகராதியில இருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. மரபு தொடர் அகராதியில இருந்து தான் அந்த மரபு தொடர் பொருட்கள் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. வேலை பிசகு அப்படின்னா தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. ஸோ ஆப்பசைத்த குரங்கதனை போல இது நமக்கு தெரியும். ஸோ வேதனை, ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வேதனை, வேதனை. ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார். அழிவு நிலையில் காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் அவர் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே நமக்கு சரிதான். ரெண்டுமே ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் பிங்கிறது சரியான பதில். கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஸோ இதை நமக்கு இத்தனை கூற்றுகள் கொடுத்திருந்தாலும் இதுல நமக்கு படிச்ச கூற்று திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஸோ அப்ப இந்த இடத்துல கீராஸ் பாதிரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இது தவறு, கீராஸ் பாதிரியார் கிடையாது. ஸோ திராவிடங்கிற சொல்ல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே நமக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம் தவறான ஒன்று. ஸோ இங்க ஒரு ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது டைரக்டாவே. ஸோ ஆப்ஷன் சி. அந்த 15 வினாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஓரளவுக்கு எளிமையான வினாக்கள் அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. ஸோ அதுலேயும் திருக்குறள்லாம் கொஷின்ஸ் நிறைய நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி
மூணாவது இருக்கக்கூடிய கூற்று தான் நமக்கு தவறான ஒன்று. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் கீராஸ் பாதிரியார் கிடையாது. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு தவறா இருக்கிறது. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக. சோ பாடும் பாடல், இங்க இந்த இடத்துல நமக்கு பாடும் அப்படிங்கிற சொல்லி எச்ச சொல்லா எடுப்போம். அதை தொடர்ந்து பெயர் சொல் பாடல்ங்கிற பெயர் சொல் வந்திருக்கு. சோ பாடிய, பாடுகின்ற, பாடும். சோ பாடுங்கிற விகுதியில வந்துருச்சுனாலே இது நமக்கு எதிர்காலம் தான். இது என்ன பெயரெச்சம் அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி. நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை தேர்வு செய்க. ஸோ நட அப்படிங்கிற சொல்லுக்கு உயர்திணை வினையாளனையும் பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மனிதர்களை குறிப்பிடுற மாதிரி இருக்கணும். அதுபடி நமக்கு எது சரியான பதில் அப்படின்னா நடந்தவன் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ இது எளிமையாகவே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. நட அப்படின்னா நடந்தவன். வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. வை. ஸோ இதுல நமக்கு மேபி ஆப்ஷன் ராங்கா இருக்கலாம். அப்படி பதில் கொடுத்தாங்க அப்படின்னா பி அப்படிங்கிறது கூட நமக்கு பதிலா வரலாம். வைத்த அப்படிங்கிறது பெயரெச்சம், வைத்த பொருள், வைத்த பெயரெச்சம், இது எல்லாமே முற்றா முடிவடைந்திருக்கு. ஏவல் வினைமுற்றுக்கே நமக்கு சில விதிகள் உண்டு. ஏவல் வினைமுற்றுனா எதிர்காலத்தை உணர்த்தணும், எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியதா இருக்கணும், முன்னிலை பொருள்ல வரணும். ஆனா அந்த வைத்துங்கிறது நமக்கு வினையெச்சம் தான் சொல்லுவோம். வைத்துங்கிறத தொடர்ந்து நமக்கு ஏதாவது கட்டளை சொல் வரலாமா, அதன் அடிப்படையில வேணா இது நமக்கு வினைமுற்றா அமையலாம். இல்லைன்னா இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு ராங்கா இருக்கும். மேபி நாலுமே நமக்கு தவறானதா கூட இருக்கலாம். இதுக்கு சரியான பதில் அப்படிங்கிறது உறுதியா நம்மளால சொல்ல முடியாது. வைங்கிறதுக்கு இதுதான் ஏவல் வினைமுற்று. ஸோ தாரணி, தாரணி அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் கேட்டிருக்காங்க. தாரணினா கடலையும் குறிப்பிடும், பூமி அப்படிங்கிறதையும் குறிப்பிடும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. தாரணி அப்படின்னா கடல், பூமி. ஆப்ஷன் சிங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஒரு பொருட் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஸோ அப்போ மீனாலும் மேலே, மிசைனாலும் மேலே. அப்போ மிசை அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படின்னா மேல் பகுதி அப்படிங்கிற பொருளை தரும். ஆப்ஷன் டி. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம புத்தகத்திலே படிச்சிருந்திருப்போம். ஸோ ஒரு குறிப்பிடத்தகுந்த வினாக்கள் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டிருக்காங்க. பெரும்பாலான வினாக்கள் நம்ம பதில் வந்து எளிமையாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த வியாழம் அப்படிங்கிற சொல் நமக்கு கடைசி முறையா நடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ல அந்த சொல்லை வச்சு மயங்கொழி சொல் கேட்டிருந்தாங்க. அந்த வியாழம் அப்படிங்கிறதுக்கு பாம்பு, பாம்பு அப்படிங்கிற பொருள் உண்டு. வியாழம்னா பாம்பு, புலி அப்படிங்கிற பொருட்கள் உண்டு. இது குரூப் 2A மெயின்ஸ்ல லாஸ்டா அந்த ஒரு சொல்ல நமக்கு கொடுத்துருந்தாங்க. வாழைனா மீன் படிச்சிருப்போம், முரண்னாலும் மீன். இந்த சொல் நமக்கு பெருசா கேள்விப்பட்டிருந்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ இதில் பொருந்தாச்சொல் இந்த மூணுமே நமக்கு மீனை குறிப்பிடும். இந்த வியாழம் அப்படிங்கிறதா பொருந்தாச்சொல். ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. ஸோ இது என்ன அப்படின்னா இலக்கியங்கள்ல விலங்குகளுக்கு நிறைய பெயர்கள் பயன்படுத்தி இருப்பாங்க. அதுவே நமக்கு ஒரு தனி அகராதியே உண்டு. ஸோ இலக்கியங்கள்ல விலங்குகள், பறவைகளினுடைய பெயர்கள் பயன்படுத்தினதுக்குன்னே நமக்கு தனி அகராதியே உண்டு. அப்போ ஒரு ஒரு இடத்துலயும் நமக்கு ஏதாவது ஒரு அகராதியை பயன்படுத்தி ஒரு கொஸ்டினை ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பொருந்தா சொல். இது பிறவினை தொடர், எளிமையா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அரசன் மாலை அணிவித்தான், அணிவித்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு பிறவினை. அணிந்தான்னு கொடுக்கல, அணிவித்தான். ஸோ நமக்கு விகுதியும் பிறவினைக்கான விகுதியும் இடையில நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ அணிவித்தான் அப்படிங்கிறதா பிறவினை தொடர். அணிவித்தான் அப்படிங்கிறதா பிறவினை தொடர். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. ஸோ இது நம்ம ரொம்ப தெளிவா வாசிச்சு பார்த்துருந்துருக்கணும். நம்ம செய்வினை செயற்பாட்டு வினைனா அந்த விகுதிகளை மட்டுமே நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சில குழப்பங்கள் வந்திருக்கும். ஒரு செய்வினை தொடரை செயற்பாட்டு வினை தொடராக மாற்றும் போது எப்படி மாற்றம் அடையும் அதுதான் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எடுத்துக்காட்டுக்கு ராமன் உணவு உண்டான், ராமன் உணவு உண்டான், ராமன் ராமன் உணவு உண்டான், ராமன் உணவு உண்டான். ஸோ ராமன்கிறது எழுவாய், உணவு அப்படிங்கிறது செயற்படு பொருள், உண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஸோ அப்போ இந்த இடத்துல இது எழுவாய், ராமன் உணவை உண்டான், ராமன் உணவை உண்டான் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் வேற்றுமை ஒரு ஐ வரும். ஸோ அப்போ இந்த தொடரை செயற்பாட்டு வினையா மாற்றும் போது இங்க இருக்கக்கூடிய எழுவாய் அப்படிங்கிறது எனக்கு மூன்றாம் வேற்றுமை அதான் கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் இது எப்படி நமக்கு மாற்றம் அடையும் உணவு. அப்ப இரண்டாம் வேற்றுமையில ஐ நீங்கிட்டு அது எனக்கு எழுவாயா முதல் வேற்றுமையா வந்துடும் உணவு. அடுத்தது முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகும். இங்க ராமன்கிறது முதல் வேற்றுமையா எழுவாய் வேற்றுமையா இருக்குது. இது எப்படி எனக்கு மாறும் ராமனால் உணவு, ராமனால் ஆள்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும் உண்ணப்பட்டது, உணவு ராமனால் உண்ணப்பட்டது. ஸோ அப்போ இதன் அடிப்படையில் செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் நமக்கு இந்த மாற்றம் நிகழும்.
எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இந்த மாற்றம் எப்போ நிகழும்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியானது. தனிமரம் காடாதல் இல். ஸோ இந்த பழமொழி நமக்கு தெரியும். ஒரு தனியா ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா தங்களுடைய பலம் அப்படிங்கிறது இருக்காது, ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது அந்த பலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்ப நட்பை பெருக்குதல் அப்படிங்கிறது பொருள். இது நமக்கு பழமொழி 400ல் இருக்கக்கூடியதுன்னா நேரடியாவே இதனுடைய பொருள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் டி நட்பை பெருக்குதல். தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா நட்பை பெருக்குதல். ஸோ நமக்கு திருக்குறள் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம். ஸோ மற்றவங்க செல்வத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிறருடைய செல்வத்தை அவர்களை துன்புறுத்தி அந்த செல்வத்தை நம்ம எடுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அந்த செல்வம் அப்படிங்கிறது அழிந்து போகும். எப்படி அவங்கள துன்புறுத்தி அந்த செல்வத்தை நம்ம அடைந்தோமோ அதே துன்பத்தை அனுபவித்து அந்த செல்வம் நம்மை விட்டு நீங்குங்கிறது பொருள். ஸோ ஆனால் நம்ம செல்வம் நீங்கினாலும் அது ஏதாவது ஒரு வகையில நம்ம உழைத்து சேர்த்த செல்வம் நீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு அது பிற்பாலவை. அதான் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில கூட நமக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும். ஆனா பிறருடைய செல்வத்தை அவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து சேர்த்தோம் அப்படின்னா அது நமக்கு துன்பத்தை விளைவித்து நம்மை விட்டு அந்த செல்வம் நீங்கும் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய பொருள். ஸோ வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரத்துல வரும். நமக்கு பாடத்திட்டத்துல இல்லைனாலும் இதை கொடுத்து நமக்கு பழமொழி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ் டிஸ்கஷன் அப்பயே சொல்லியிருந்தோம் நமக்கு இந்த பழமொழிகள் அப்படிங்கிறது குறளோட பொருத்தியும் நமக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ எதை படித்தாலும் நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு பெரும்பாலான வினாக்கள் ஒரு சில வினாக்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அடிப்படையாக எழுத படிக்கிறதுக்கு தேவையானதை சோதிக்கிற மாதிரி தான் பாடத்திட்டத்தை வடிவமைச்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு நிர்வாகத்துக்கு நமக்கு நாளைக்கு போகும்போது தமிழில் சில பிழைகளை தவிர்க்கிறதுக்காகவும் தொடர்களை உருவாக்குறது அதெல்லாம் தான் நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் விட அடுத்த லெவலில் நம்ம புலமையை சோதிக்கிற மாதிரியான வினாக்கள்லாம் நிறைய இடத்துல நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு எது பதில் அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி. ஸோ காம்ரேட் அப்படிங்கிற சொல் எந்த மொழி அப்படின்னா போர்ச்சுகீசிய மொழி. சரியான இணை. ஸோ இது இலக்கியம் நமக்கு நேரடியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ முடியரசன் அவர்களுடைய நூல் தான் இந்த வீரகாவியம் அப்படிங்கிறது. அது மட்டும்தான் சரியான இணை. ஸோ அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி. ரெண்டு மட்டும் சரினா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு சரியானது. ஆப்ஷன் ஏ ரெண்டு மட்டும்தான் சரி. முடியரசன் வீரகாவியம். விரிந்தது விரித்தது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரியான சொற்கள் கொடுத்துட்டு இரு வினை சொற்களின் வேறுபாடு அறிதல். ரொம்ப பொறுமையா அந்த தொடரை நம்ம வாசிச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா இல்லை ஏதாவது சரி நம்ம பார்ப்போம், ஆனால் அதுல ஏதாவது சின்ன பிழை இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இது நமக்கு சுத்தமாவே பதிலாவே தேர்ந்தெடுக்க முடியாத மாதிரி இருக்குது. மூணாவது தொடர் பார்த்தோம்னா மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன. இது சரி. மயில் தோகை விரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மயில் தோகை விரித்தது அப்படிங்கிறது சரியில்லை. இந்த இடத்துல மயில் தோகையை விரித்தது. இந்த இடத்துல ரெண்டுமே சரியா இருக்கும். நமக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்குங்கிற மாதிரியான குழப்பம் நமக்கு வந்திருந்திருக்கலாம். ஆனா நமக்கு மயில் தோகை விரிந்தது அப்படின்னா தான் நமக்கு ஆப்ஷன் சிங்கிறது சரி. அப்ப நமக்கு விரித்தது விரிந்தது ரெண்டுமே வரணும். அப்ப மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை. இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவோடு வரக்கூடிய இந்த ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இந்த தொடர் தான் நமக்கு சரியானது. ஸோ அப்போ சின்ன சின்ன இடங்கள்லையும் நம்மளை சோதிச்சு பார்க்குற மாதிரி ஒரு கொஸ்டினை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். ஸோ இது சரியானதுதான். இரண்டு சொற்களுக்கு இடையில் இக்கென்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதுவும் சரியானதுதான். கூற்றும் சரி காரணமும் சரி. இந்த இடத்துல நமக்கு வல்லினம் அப்படிங்கிறது மிகும். கலை கூட்டல் கழகம் கலைக்கழகம். கூற்று சரி காரணம் சரி. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். கூற்றும் சரியானது காரணமும் சரியானது. ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்ட் ஆன்சர். சேர்த்தெழுதுக பலா கூட்டல் அருமை. ஸோ இது கூட நம்ம ஓரளவுக்கு விதியை யோசிச்சு பதில் கொடுத்து வந்திருப்போம். பெரும்பாலும் நமக்கு ரெண்டு சொல் சேர்த்து எழுதுறோம்னாலே ஏதாவது ஒரு புணர்ச்சி விதி அடிப்படையில நமக்கு புணரணும். நமக்கு எடுத்தவொடனே பலா அருமைன்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சொல் சேருமா அப்படியே வருமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. பலா கூட்டல் அருமை நமக்கு புணர்ச்சியில விதி உண்டு. எனக்கு நிலைமொழியினுடைய ஈரும் உயிராக இருந்து வருமொழியினுடைய முதலும் உயிராக இருந்தால் ஸோ அந்த இடத்துல இடையில உடன்படு மெய் அப்படிங்கிறது தோன்றும். ஈ ஐவழியவும் ஏனே உயிர் முன் வவ்வும். அப்ப இவுங்கிற மெய்யெழுத்து உருவாச்சுன்னா இவ்வு கூட்டலா வா பலா வறுமை அப்படிங்கிற சொல் உருவாகும். பலா வறுமை அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில். ஸோ இந்த பிரித்தெழுதுகளுக்கு தான் நம்ம விதியை எந்த விதியும் நம்ம பெருசா புத்தகத்துல பார்த்துருந்துருக்க மாட்டோம். கங்கௌகம் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. ஸோ அதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா
கங்கா கூட்டல் ஓகம். கங்கா கூட்டல் ஓகம். ஸோ இதுதான் நமக்கு நன்னூல் உரையில இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க, கங்கா கூட்டல் ஓகம். ஸோ லாஸ்டா நமக்கு ஒரு சில குரூப் 2 எக்ஸாம்ல இந்த நன்னூல்ல இருந்து சில சொற்கள்லாம் எடுத்து நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆகு பெயர் ஆகட்டும், சில பெயர் சொற்கள், பெயர்கள் ஆகட்டும், இந்த வரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு சில வினாக்கள் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ கங்கா கூட்டல் ஓகம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 10 வினாக்கள் எப்பவுமே நமக்கு கடினத்தன்மை உடையதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தா கூட நம்ம பதில் கொடுத்துருந்துருப்போம். ஸோ எல்லா வினாக்களுமே நமக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, புத்தகத்துல இருந்து இல்லாத வினாக்கள் தான் நமக்கு அதிகமா இருந்தது. ஸோ அதிகமான நேரத்தை செலவு பண்ணி நம்ம பதில் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு தமிழ் வினாக்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஸோ அடுதல் அப்படின்னா கோரல் கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள் தரும். அடுதல்னா கோரல் கொள்ளுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து எது? ஸோ எனக்கு வி அப்படின்னா மலர், பூ அப்படிங்கிற பொருளை தரும். ஸோ அப்போ இந்த இடத்துல எது சரியான பதில் அப்படின்னா ஆப்ஷன் பி, வி அப்படிங்கிறதா பறவை, பூ, நீக்கம், அழிவு அப்படிங்கிற பொருளை தரும். ஸோ அடுத்தது விலங்குகள், அதனுடைய இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நவீனா மான், மானுக்கு மரி அப்படிங்கிறது இளமை பெயராக வரும். ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது வரும். ஸோ முதலை அப்படிங்கிறதுக்கு பார்ப்பு, முதலை அப்படிங்கிறதுக்கு பார்ப்பு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும். மீன் கெண்டைனா உடும்பு அப்படின்னா ஓந்தி, மீன் கெண்டை அப்படின்னா சினை, மீன் கெண்டைனா சினை. ஸோ ஊர்வனக்கெல்லாம் பார்ப்பு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க தொல்காப்பியத்தில். மரி அப்படிங்கிறது மானுக்கும் வரும். மரிங்கிறது மான், ஆடு, இது எல்லாத்துக்குமே இளமை பெயராக பயன்படுத்தும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஸோ இது நமக்கு மரபியல்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, மரபியல். ஸோ புள்ளினுடைய உறுப்பு, ஸோ இது நமக்கு எளிமையாக கண்டுபிடிச்சிடும். புள்ளினுடைய உறுப்பு எது அப்படின்னா தளிர். புள்ளினுடைய உறுப்பு அப்படிங்கிறது தளிர். மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. ஸோ மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது, ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது கட்டுப்பாடு, கண்ட்ரோல்னா கட்டுப்பாடு. ஸோ மோனோபோலி, ஸோ இப்போ ரொம்ப சரியா பொருந்தக்கூடியது எது அப்படின்னா அந்த தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. சில பதில்கள்லாம் நமக்கு அந்த 4 ஆப்ஷன்ல நம்ம ரொம்ப யோசிச்சு தான் பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது. தனி வல்லாண்மை கட்டுப்பாடா, வரைவு கட்டுப்பாடா அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது, தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஸோ இதெல்லாம் அறிவியல்ல இருந்து நோய்களினுடைய பெயர்கள். ஸோ டிசீஸ் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க, டிசீஸ் எடுத்து கொடுத்து அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. ஸோ அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு, ஃபர்ஸ்ட் 3. ஸோ செகண்ட் ஒன், ஸோ அகோமியா அப்படின்னா தலைவலிக்கை, அப்சசஸ் அப்படின்னா சீழ்கட்டி, அலோபேசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 4 1 2, 3 4 1 2. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதிதாக தான் இருந்திருக்கும். ஸோ அறிவியல்ல இருந்து எடுத்து கலைச்சொற்கள் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில், ஆப்ஷன் பி. ஸோ 10லிருந்து வினாக்கள்லாம் எளிமையாக நமக்கு கேட்டிருந்தாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை, இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் வாவு சிதம்பரனார், இதெல்லாம் டைரக்டான கொஸ்டினாக தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வஉசி, வஉசி. வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஸோ வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதெல்லாம் டைரக்டாவே நமக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி பாரதியார் அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள், இது எல்லாமே நமக்கு 10லே வினா இருக்குது. ஸோ வஉசி தான் வந்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் சங்கத்தை நிறுவி பதிவு செய்தார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். 10லிருந்து நேரடியாவே கேட்டுட்டாங்க. ஸோ இதுல பெருசா நமக்கு ட்விஸ்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. அப்ப சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி. ஸோ இங்க பாரதியார் அப்படிங்கிறது பதில். வஉசி சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னா பாரதியார். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் எது அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம், தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஸோ இதெல்லாம் நேரடியாவே நமக்கு அந்த 10லே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10லிருந்தே நேரடியா ஒரு 5 வினாக்கள் மட்டும் நமக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த 5 வினாக்கள் தவிர பெரும்பாலான பகுதிகள் ஸோ இலக்கியத்தின் அடிப்படையில் கலை சொற்கள் கொடுத்துருந்தாங்க. கலை சொற்கள், அந்த கலை சொற்கள்லாம் வந்து நமக்கு புத்தகத்துல இருந்து பெரும்பாலும் எந்த சொற்களுமே வந்து இடம்பெறல. அந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் இருந்தது.
நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர் நாகனார். இது நமக்கு தெரிஞ்சதான். நான்மணி கடிகை அப்படிங்கிறது விளம்பி நாகனார் இயற்றிய நூல். நான்மணி கடிகை நாகனார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர். ஸோ கண்ணோடு கண்ணோடாதவர் அப்படின்னு இந்த குறட்பா நமக்கு முடிவடையும். ஸோ இரக்கம் இல்லாதவர்களை மண்ணோடு இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இரக்கம் இல்லாதவர்கள் தான் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரக்கம் இல்லாதவர். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். சரிதான், ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் தான். ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துகளாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இதெல்லாம் சுட்டெழுத்துகளா அப்படின்னா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா நமக்கு சரியான பதில். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சுட்டி காட்டுறது சுட்டெழுத்து தான். இது எல்லாமே நமக்கு வினா எழுத்துகள். அப்ப எனக்கு காரணம் தவறானது. காரணம் தவறானது. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்கள். இது எல்லாமே சுட்டு சொற்கள் தான். ஆ, இ, உ இதெல்லாம் சுட்டெழுத்துக்களை பயன்படுத்தி சுட்டு சொற்கள் தான். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. எஸ். ஸோ இது எல்லாமே எதை சுட்டக்கூடியது அப்படின்னா இடத்தை சுட்டக்கூடியதுதான். அப்பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம். உப்பக்கம்னா பின்புறம், பின்பக்கம், முதுகு பக்கம்னு பொருள் வரும். இதெல்லாம் இடத்தை சுட்டக்கூடியதான். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியான பதில். ஆப்ஷன் சி. பொருந்தாத இணை. ஸோ பொருந்தாத இணை இணை எழுத்துக்களின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா பொருந்தாதது. ஐக்கு ஆங்கிறது இணை எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஐயோட இணை எழுத்து என்ன அப்படின்னா இ. ஸோ இந்த இடத்துல புத்தகங்களினுடைய பெயர்கள் 3 இது கொடுத்து அது 3 தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சருக்கு என்ன வருதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இதில் இந்த ஒரு புத்தகத்தினுடைய பெயர் அப்படிங்கிறது நமக்கு இவருடைய பெயரை நமக்கு 2 இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. பவனந்தர் தமிழ்ச்சொல் அகராதி. ஸோ பவனந்தர் அப்படிங்கிற அந்த திவான் பகதூர் பவனந்தர். ஸோ அவர் வந்து ஒரு அகராதியை எழுதியிருக்காரு. அவருடைய புத்தகம் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகளை வச்சு இன்னொரு கொஸ்டின்லையும் அவருடைய பெயரை குறிப்பிட்டே நமக்கு பிறமொழி சொற்களெல்லாம் எந்தெந்த எண்களின் அடிப்படையில் அவருடைய புத்தகத்தில் வகைப்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வினாவை கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில புத்தகங்களை அந்த அகராதிகளை ஒரு சில ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா ஒரு டைமும் நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ இதை தான் நமக்கு கொஸ்டினா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியறது இல்லை. ஸோ அப்போ இது வந்து நம்ம டிஎன்பிசியோட ஆன்சருக்கு வரும்போது தான் நமக்கு இது எது சரியான பதில்னு பார்க்க முடியும். ஸோ உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே. ஸோ இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஸோ அந்த பாடல் வரியினுடைய பொருளை வச்சு நம்ம எதிர்ச்சொல் எடுக்கணும். ஸோ இதில் மடவம் மடந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மடவம் மடந்தை உறவோர் ஆயின் உறவோராக இது எதிர்ச்சொல் இல்லை. மடவம்னா அறிவில்லாதவர், மடந்தைனா பெண்ணை குறிப்பிடும், மங்கை மடந்தைன்னு சொல்லுவோம். ஸோ உறவோர் உறவோர் மடந்தைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. உறவோர் அப்படின்னா வலிமையுடையவர் அறிவுடையவர்னு பொருள். ஸோ அப்போ அதுக்கு எதிர்ச்சொல்லாம் நமக்கு எதுதான் அமையும் அப்படின்னா ஆப்ஷன் டி. உறவோர்னா அறிவுடையவர் வலிமையுடையவர். மடவம் அப்படின்னா அறிவற்றவர் பேதை அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான பதில். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து. அந்த விளக்குங்கிற சொல்ல பார்க்கும்போது இது டைரக்டா நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான். ஸோ ஒரு கூற்றை விளக்கக்கூடிய இடத்துல எந்த குறியீடை பயன்படுத்துவோம் அப்படின்னா முக்கார் புள்ளியை பயன்படுத்துவோம். ஒருவர் கூறும் கூற்றை நூல் கூறும் கூற்றை விளக்கக்கூடிய இடத்தை பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரிய எது அப்படின்னா முக்கார் புள்ளி. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்ற சொல்லிற்கு இணையான சொல்லை கண்டறிக. ஸோ ஒயிட் ஹால் அப்படிங்கிறது நமக்கு எதை குறிப்பிடும் அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டானிய அரசு அலுவலகத்தை குறிப்பிடக்கூடியதான் அந்த ஒயிட் ஹால் அப்படிங்கிற சொல். ஸோ நமக்கு எல்லா துறை சார்ந்த கலைச்சொற்களும் கேட்டிருக்காங்க. ஸோ அறிவியல் துறை, வரலாறு, புவியியல் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ஃபைபர். டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இழை. ஸோ அடுத்து டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த பதிலை வச்சு நம்ம பார்க்கும்போது எளிமையாக பதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டார்க் ஃபைபர் அப்படின்னா டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை. கடைசியாக டென்சிட்டினா அடர்த்தி நமக்கு தெரியும். ஸோ அப்போ 4 and 2 இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் அப்படிங்கிறதா நமக்கு சரியானது. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. சில சொற்கள் நம்ம படிக்காத இருந்தாலும் ஸோ டார்கஸ்ட்னா மிகு இருள்மை அது நேரடியாகவே கொடுத்துருக்காங்க. டமான் அப்படின்னா பின்னணி நிரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த முதல் சொல் நமக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு கண்டுபிடிக்கும் போதே அந்த பொறுத்துக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பாம்பே. மரபுத்தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. மரபுத்தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஸோ அடரடி படரடி. ஸோ அடரடி படரடி அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா இது எல்லாமே அகராதியில தான் கேட்டிருக்காங்க. பெருங்குழப்பம்.
அகட விகடம். ஸோ அகட விகடம், இந்த விகடம்ங்கிற சொல்ல சில இடங்கள் நம்ம படிச்சிருந்திருப்போம் பள்ளிக்காலங்கள்லாம். ஸோ விகட விகடம் விகட கவி அப்படின்னு சொல்லிட்டு அகட விகடம் அப்படின்னா தந்திரத்தோடு இருத்தல் அப்படிங்கிறது பொருள். ஈரொட்டு, ஸோ ரெண்டு புறமே இல்லாம உறுதியே இல்லாம இருக்கக்கூடியது, இதுக்கு உறுதியின்மை. ஸோ அப்ப 4 3 2 கை கூடுதல்னா சித்தி அடைதல். ஸோ இது கொஞ்சம் புதுசா இருந்திருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு யோசிச்சு இருந்தோம் அப்படின்னா அந்த பதில் கொடுத்திருந்திருக்கலாம். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம், காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஸோ இது நேரடியாகவே நமக்கு தெரிஞ்ச பதில் தான், காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானது, சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. ஸோ பூட்கை அப்படின்னா குறிக்கோள் அப்படின்னு பொருள். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானது. பூட்கை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா குறிக்கோள். பூட்கைனா குறிக்கோள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நமக்கு. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். தேவநேய பாவனார் உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அவர்தான், தேவநேய பாவனார். தமிழ் சொல்லை கண்டறிக. தமிழ் சொல். ஸோ நமக்கு தமிழ் சொல்ல இந்த காதி சாவடி சாம்பார் இந்த சொல்ல பார்க்கும் போதே நமக்கு திருக்குறள்ல படிச்சிருந்திருப்போம் உடுக்கைன்னு. ஸோ காதினா கதர் அப்படிங்கிற பொருள்ல வரும். சாவடி அப்படின்னா தங்கும் இடம் அல்லது வழிப்போக்கர்கள் தங்கும் இடம்ங்கிற பொருள்ல வரும். சாம்பார் அப்படின்னா ஸோ குழம்பு அல்லது பருப்பு குழம்பு அப்படிங்கிற மாதிரியான சொற்களை பயன்படுத்துவோம். ஸோ அப்போ அதெல்லாம் பிறமொழி சொல். உடுக்கை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தமிழ் சொல். உடுக்கைங்கிறது மட்டும்தான் தமிழ் சொல். திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. ஸோ இதை நம்ம அந்த புத்தகத்தை பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அகராதியில. ஸோ அந்த 2 கொஸ்டினுக்குமான ஆன்சர் அப்படிங்கிறது அந்த புக்கில் தான் நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். நிகழ்கால பெயரெச்சம். ஸோ இந்த ஒரு பதில் கண்டுபிடிச்சோனால், நிகழ்காலம்னாலே நமக்கு கிறு கின்று ஆண் என்று வரும். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம்ங்கிறது அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத பையன். ஈறு கெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். ஸோ 3 2 4 1 அந்த 3ங்கிற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ஏ ஆப்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 91க்கு ஆப்ஷன் ஏ. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னாலே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுவார்கள். இது திருக்குறள்ல வரக்கூடிய சொல். நிறைநீர நீரவர் கேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அறிவுடையவர் நட்பு நாளும் வளரும், அறிவில்லாதவர் நட்பு தேய்பிரை போல தேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீரவர் அப்படின்னா அறிவுடையவர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பின்னால் நிகழப்போவதை முன்னாலே அறிந்து கொள்பவர் யாருன்னா அறிவுடையவர். அந்த அறிவுடையவருங்கிற சொல்லுக்கு இணையான சொல்லா இலக்கியத்தில் நீரவருங்கிற சொல் இருக்குது. அதை வச்சு ஒரு சொற்றொடரை உருவாக்கி நமக்கு ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நமக்கு நீரவர்னு கொடுத்தா அறிவுடையவர்னு சொல்லிடுவோம். அப்போ நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னாலே அறிந்து கொள்பவரின் பெயர் என்ன அப்படின்னா நீரவர். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது நமக்கு சரியானது. ஸோ குதிர்தல். குதிர்தல். ஸோ இந்த குதிர்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் நமக்கு இந்த ஆப்ஷன் ஏ ஆர் பி இந்த 2ல ஏதாவது நமக்கு அமையலாம். ஸோ இதுவும் நம்ம கீ வரும்போது தான் முடிவு பண்ண முடியும். குதிர்தல் அப்படிங்கிறதுக்கு ஏ பி இந்த 2ல ஏதாவது ஒரு பதில் அமையலாம். ரெண்டுமே பதிலா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது. குதிர்தல். எழுத்துப்பிழை அற்ற சொற்றொடர். இது எளிமையா நம்ம பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். எலும்பி அப்படிங்கிறதுக்கு எலும்பி இருத்தல் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பிலையோ சிலையோ இருக்கக்கூடிய வகரலகரமோ பொது லகரத்தில் வரக்கூடிய லகரமோ நமக்கு வராது. சிறப்பு லகரத்தின் அடிப்படையில் எலும்பி இருக்க வேண்டுவன, எலும்பி இனிதாக தோன்றும் அழகு, இந்த இடத்துல தான் லகரங்கள் சரியா இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான பதில். அகிர்ணை தொடர். ஸோ அகிர்ணைனா நமக்கு தெரியும் மனிதர்களை தவிர உயிருள்ள மற்ற விலங்குகள் பறவைகள். ஸோ அது எல்லாமே நமக்கு அக்ரிணை. உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை சொல்லுவோம். இங்க மக்கள் மாணவர்கள் இதெல்லாமே நமக்கு உயர்திணை. ஆசிரியர்கள்லாம் மலர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் அக்ரிணை. ஸோ முழுக்க முழுக்க நமக்கு என்ன அப்படின்னா பாடத்திட்டத்தின் அடிப்படையில 100 வினாக்கள் இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடியதன் அடிப்படையில வினாக்களே நமக்கு பெருசா இடம் பெறல. பாடத்திட்டத்தின் அடிப்படையில கேட்டிருக்காங்க. புத்தகம் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணி நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். அவர் கோவிலுக்கு சென்றனர்னு கொடுத்துருக்காங்க. சென்றனர் அப்படின்னா நமக்கு பன்மையில தான் வரணும், இங்க அவர்கள்னு வரணும். மரம் முறிந்து விழுந்தது, மரம்னா விழுந்தது. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, இதுதான் நமக்கு சரியான பதில். சிறுவர்கள் அப்படின்னா தான் அங்க விளையாடினர் அப்படின்னு வரும். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர்.
ஸோ தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன். ஸோ அப்போ தென்னிந்தியாவின் ஸ்பான்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா குற்றால அருவியை சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் நமக்கு பதில். தென்னிந்தியாவின் ஸ்பான் எதை சொல்லுவோம் அப்படின்னா குற்றால அருவி. இதெல்லாம் நேரடியாகவே நமக்கு பதில் இருக்கு. தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய கொள்கை விளக்க குறிப்பா அந்த பத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எத்தனை விருதாளர்களுக்கு விருது கொடுக்கப்படும், இதெல்லாம் நேரடியான பதிலா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 10 விருதாளர்களுக்கு அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 வினாக்கள் மட்டும்தான் நமக்கு அதுல இருந்தே பதில் எடுத்து எழுதுற மாதிரி ரொம்ப எளிமையா இருந்தது. ஸோ நிறைய இடங்கள்ல 2 இது பதிலா இருக்கலாமோ அப்படிங்கிற குழப்பத்தெல்லாம் நமக்கு உருவாக்கக்கூடிய மாதிரியான வினாக்களும் நமக்கு இருந்தது. ஸோ ப்ரொபோஷல் அப்படின்னா கருத்துரு, இது நமக்கு புக்கில் இருக்கக்கூடியதான். ப்ரொபோஷல் அப்படிங்கிறது கருத்துரு, ஆப்ஷன் சி. ஸோ இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஸோ அப்போ இந்த வினாத்தாள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வினாக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்போ புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம தரவா படிக்கணும். எதெல்லாம் இலக்கண புரிதலோடு இருக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்குதோ அந்த தலைப்புகளை எல்லாமே நம்ம கான்செப்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அவங்க எந்த மாதிரி கூற்றுகளாக கொடுத்தாலும், கூற்று காரணம் எந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு அந்த இடத்துல பதில் கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடும் போது மட்டும்தான் இது நமக்கு தெளிவாக பதில் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு குவாலிட்டியான கொஷின்ஸ் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் போடுறோமோ, ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியான வினாக்களுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியும். ஸோ அப்போ இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம இந்த மாதிரி அவுட் சோர்ஸை மட்டுமே தான் படிக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸோ நமக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கையில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள். ஸோ டிஎன்பிசி தரப்புல இருந்து நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும் போது தான் இது நமக்கு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பர் அடிப்படையில் இது நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் ஏதாவது ஒரு விளக்கம் கிடைக்கும் போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இனி நமக்கு குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதி வரப்போகுது. அடுத்தும் தமிழ் அப்படிங்கிறத மொழிப்படமாக தேர்ந்தெடுத்து படிப்போம். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸே நம்ம தரவா படிக்கணும். கான்செப்ட் வைஸ் இருக்கக்கூடியது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை தாண்டி சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு டிஎன்பிசி தரப்புலேருந்து நமக்கு விளக்கம் வரும்போது மட்டும்தான் இது நமக்கு முழுமையாக ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்தந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ரெஃபரன்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எளிமையாக அதை படிக்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ அவங்க வினா எடுத்திருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா ஒரு புத்தகங்கள்லையும் நிறைய பக்கங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அத்தனை பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய அத்தனை கலைச்சொற்கள், பிறமொழிச்சொல், தமிழ்ச்சொல், மயங்கலி சொற்கள் இது எல்லாமே நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக அதை ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது. ஸோ அடுத்தடுத்து டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய விளக்கங்களின் அடிப்படையில் தான் நம்ம அடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணியும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஓரியன்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாடல் வரியை வாசிச்சோம்னா அந்த பாடல் வரியினுடைய பொருள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய சொற்களினுடைய பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எந்த மாதிரி நமக்கு கொஷினாக கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நமக்கு நம்மளே வினாக்களை எழுப்பி 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 படித்தோம் அப்படின்னா, வினாக்கள் நமக்கு நம்மளே கேட்டு படிக்கும் போது தான் ஓரளவுக்காவது நம்ம அந்த தெளிவாக இந்த மாதிரியான வினாத்தாளுக்கும் நம்ம பதில் கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்பவே கடினமான வினாத்தாள் தான். அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ரொம்ப கடினத்தன்மை உடையதாக தான் இருந்தது. நமக்கு கடைசி ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தமிழ் வினாத்தாள் இல்லை. ஸோ அந்த கலைச்சொற்கள் ஆகட்டும், இலக்கண பகுதி, நம்ம நிலையா மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதிகள், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 20 வினாக்கள் வரை நமக்கு கடினமா இருந்தா பரவாயில்லை. வினாத்தாள் முழுமையுமே நமக்கு கடினமானதா இருந்தது, இது நமக்குரிய தமிழ் கொஷின் பேப்பரா தான் அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு நம்ம கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்ல நமக்கு இருந்திருந்திருக்கும். ஓகே, இப்போ பெரும்பாலும் தனித்தனி அகராதிகள், மரபுத்தொடர் அகராதி, மயங்கொழி சொல் அகராதி, ஸோ கழகத்தமிழ் அகராதி, இந்த மாதிரியான அகராதிகள்ல இருந்தும், ஸோ நன்னூல், தொல்காப்பியம், இந்த மாதிரியான நூல்கள் இருந்து சில வினாக்கள், அதுக்காக ஒரு நூலையும் வாங்கி நம்ம அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால படிக்க முடியாது. அந்த ஒரு கொஷின் 2 கொஷினுக்காக நம்ம தெளிவாக எல்லா புத்தகத்தையும் படிக்கணுமாங்கிற தேவையா அப்படின்னா இல்லை. ஸோ புணர்ச்சியில எத்தனையோ விதிகள் இருந்தும் நமக்கு அந்த கங்கவுகம்ங்கிற சொல்ல நன்னூலினுடைய உரை நூல்ல இருந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. நன்னூலினுடைய உரை, அதுல இருந்து அந்த பிரித்தல் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அப்போ இந்தந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த எஜ்ஜுக்கும் அந்த கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இந்த மாதிரியான வெளியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ நம்ம எப்பயும் போல படிக்கிறத விட ஒரு படி மேலே இன்னும் போய் நம்ம கொஞ்சம் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வினாத்தாளினுடைய தரம் இது குரூப் 4க்கே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது குரூப் 2 2Aக்கு தொடருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒன்று தான். அது இனிதான் நமக்கு ஒரு விடை அப்படிங்கிறது தெரியும். ஓகே, தேங்க்யூ.